சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், பெரம்பூர்ல தாவேகா தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில், அதாவது நடைபெறவுள்ள 23 நடைபெறுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதுக்கான தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி 2 தொகுதியில் கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். 2 தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக விஜய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் வேட்பு மனு நேற்றைய தினம் முடிந்த நிலையில் இன்றைய தினம் பரிசீலனை தொடங்கியிருக்கிறது. காலை 11 மணியில் தொடங்குகிறது. பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 66 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கார். 67 வேட்புமனு தாக்கல் செய்திருக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வேட்புமனு வரும்போது அவருடைய மனு ஏற்கப்பட்டதாக, அனைத்தும் சரியாக இருக்கிறது, ஏற்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதா அவர்கள் தெரிவித்தார். இதற்கு திமுக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாம் அனைவருமே எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னாடி நின்று கோஷம் எழுப்பினார்கள். குறிப்பாக அவர் வாங்கிய நோட்டரி பப்ளிக்கோட இதில் சரியில்லை, அதே போன்று அவருடைய சொத்து விவரங்கள், வழக்கு விவரங்கள் முறையாக தாக்கல் செய்யப்படவில்லை, இதை எப்படி ஏற்கப்பட்டது என்பது குறித்து கோஷங்கள் எழுப்பினார்கள், கேள்வி எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் அதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, வேண்டுமென்றால் உங்களுடைய புகாரை எழுத்துப்பூர்வமாக எனக்கு கொடுங்கள், நான் தேர்தல் அதிகாரிக்கு அதிகாரிக்கு அனுப்பிவிட்டு மீண்டும் பரிசீலனை செய்யணும். ஆனால் தற்போது வரைக்கும் அவரை தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்புடையதான் இருக்கிறது, எனவே இந்த மனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கிறேன் என்று அறிவித்து விட்ட பிறகு அடுத்தடுத்து வேட்புமனை தொடர்ந்து பரிசீலனை செய்துள்ளார். அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி தமிழர் வேட்புமனு ஏற்கப்பட்டது. பாமக சார்பில் அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் இந்த தொகுதியில் பாமக சார்பில் வேட்பாளர் திலகவர்மா போட்டியிடுகிறார். அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு வேட்புமனுவாக பரிசீலனை செய்யப்படுகிறது. இன்னும் திமுகவுடைய வேட்பாளர் ஆர் டி சேகர் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார். அவருடைய வேட்புமனு பரிசீலனைக்கு வரவில்லை. முக்கியமான கட்சி இந்த 4 கட்சி தான். இதை தவிர 66 பேர் இந்த களத்தில் இருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் பேரில் ஜோசப் விஜய் இந்த தேர்தல் போட்டியிடனால ஜோசப் என்ற பெயரில் 2 பேரும், அதே போன்று விஜய் என்ற பெயரில் 2 பேரும் சுயேட்சைகளாக போட்டியிட்டு இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி முருகேசன்.